நேரம் நமக்கு 2 பரிசுகள் தரும். ஒன்று, வாய்ப்பை பயன்படுத்தியதற்கான மகிழ்ச்சியும், வாய்ப்பை தவற விட்டதற்கான வருத்தத்தையும் கொடுக்கும். இந்த கதை அதை உங்களுக்கு நினைவுபடுத்தும். நள்ளிரவு நேரத்துல 3 குதிரை வீரர்கள் பாலைவனம் வழியாக சென்று கொண்டிருந்தாங்க. அந்த இருள திடீரென்று எங்கிருந்தோ நெல்லுங்கள் என்று குரல் கேட்டது. மூவரும் குதிரையை நிறுத்தினாங்க. கீழே குளங்கள் கிடைக்கின்றன, ஆளுக்கு கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அந்த குரல் மீண்டும் ஒலித்தது. குதிரை விட்டு இறங்கிய மூவரில் ஒருவர் கை நிறைய கற்களை எடுத்துக்கொண்டார். மற்ற இருவரும் ஓரிரு கற்களை மட்டும் எடுத்துக்கொண்டாங்க. இப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்காக மகிழ்ச்சியும் அடைய போகிறீர்கள், வருந்தவும் போகிறீர்கள். இனி நீங்கள் பயணத்தை தொடரலாம் என்று அந்த குரல் சொல்லியது. மூவரும் குதிரையில் அமர்ந்து புறப்பட்டனர். நீண்ட தூரம் பயணம் செய்த பிறகு பொழுது விடிய தொடங்கியது. நள்ளிரவில் தாங்கள் எடுத்த கற்களை சூரிய ஒளியில் அவர்கள் பார்த்த பொழுது அவர்களுக்கு ஒரே வியப்பு, ஆச்சரியம். ஒவ்வொரு கல்லும் விலை மதிப்பற்ற ரத்தின கல்லாக இருந்தது. இதை பார்த்ததும் கை நிறைய கற்களை எடுத்தவருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனால் ஓரிரு கற்களை மட்டும் எடுத்தவங்களுக்கு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆமாங்க, இந்த கதை நம்முடைய வாழ்க்கையில் உண்மை பாடங்களை நினைவுபடுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். நள்ளிரவில் கேட்ட குரல் போல வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பாராத தருணங்களில் வந்து செல்லும். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய வருங்காலம் தீர்மானிக்கப்படுது. நன்றி.